வேர்ல்டில் எரிஞ்சதாம். எரியங்க அந்த மாதம் கறந்து போயிட்டு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு வந்து ஷாத் தேவாலயத்தில் எங்களுடைய தமிழர்களுடைய ஒரு பெருநாள் ஒன்று நடக்குது. அதாவது ஒரு விழா உண்டு. ஷாத் மாதாவுக்கு வந்து தமிழர்கள் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து ஒரு நாள், அதாவது மே மாதத்தில் வந்து ஒரு நாளில் வந்து இங்கே ஒரு பெருநாள் கொண்டாடிவினோம். போன வருஷம் வந்து இதை பற்றி விளக்கமாக வந்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம். அது மட்டும் எங்களுடைய அமீர் வந்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கே போனீங்க இவ்வளோ நாளும்? காணொலியில் இது 2வது தடவையாக வந்து நிற்கிறேன். தெரியும். அப்போ என்ன தெரியும் ஷாத் மாதா பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். என்ன சென்றால் இது ஒரு புதுமையாக சொல்லி அந்த காலத்தோடு இந்த காலம் வரையும் இவ்வளோ நாளும் இருக்கிறீங்க. இப்போ தான் மறந்தீங்களா ஷாத் மாதா? இப்போ தான் போகிறோம். ஏன்னா அப்படியே அந்த நண்பர்கள் மேலே கிடைக்கல, எப்படி ஊடகவில கிடைக்க முடியாத நான் இதுக்கு வந்திருக்கேன். ஷாத் மாதா கோயிலோட எல்லாருக்கும் விரும்பக்கூடிய ஒரு, எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு ஷாத் மாதா கோயில். அது மட்டும் இல்லை, ஷாத் மாதாவை பற்றி விளக்கமாக என்ன இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியம், அதாவது ஒரு பொக்கிஷம் ஒன்றை பற்றி நான் கடைசி வருஷத்தில் செஞ்ச ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. எனக்கு ஆதரவு தர எல்லா உறவுகளுக்கும் நன்றி. வாங்க காணொலிக்குள்ள போவோம். போன முறை காட்டின மாதிரியே இது வந்து மாதா கோயிலுக்கு உள்ள எண்ணமங்களுடைய பூசை ஆரம்பிக்கையில் தமிழர்களுடைய இதை உள்ள காட்டுறேன். அது இங்கே ஒரு மாதா இருக்குது, மெயினான மாதா, அதுக்குத்தான் போய்கொண்டிருக்கிறோம். அண்ட் எங்களுடைய நண்பர் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றோன்னு சொன்னார். மற்றது இந்த மாதா கோயிலில் வந்து சிறப்பு இந்த கண்ணாடிகள், ஸ்டெயின்லெஸ் கிளாஸில் செஞ்ச கண்ணாடி. இதில் வந்து உலக புகழ் பெற்ற கண்ணாடிகள். இந்த மாதா தான் வந்து நம்மளை ஊர்வலம் எடுத்துகிட்டு போயிடும். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? கண்டு ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இனித்தான் வந்து வெக்க வந்துடும். எங்களுக்கு திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும். அதாவது ஷாத் மாதா திருவிழாவில் வந்து வருஷம் வந்து போய் கொண்டு வரோம். மே மாதத்தில் மாதாவின் அருணமாசியம் எல்லாரும் கிடைக்கும். எத்தனை வருஷமா வாரீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட நாங்கள் 30 வருஷத்துக்கு மேலே வந்து அப்போ தொடக்கத்துலேருந்து வாரீங்க. 31வது தடவை நடக்குது. இது தொடக்கத்துலேருந்து. இப்போ என்ன சிறப்பு இந்த மாதாவுடைய? மாதா ஒருவேள் அந்த வேர்ல்டு வாரில் எரிஞ்சதாம். எரியங்க அந்த மாதா கறந்து போயிட்டு இருக்கு. அப்போ கருத்த மாதாவாக இருந்துச்சு. இப்போ முதல் வெள்ளை மாதா இருந்தால் இல்லை, இப்போ தான் வெள்ளை மாதம் வாங்கி வச்சுருக்கேன். வெள்ளை மாதா முதல் கருப்பு மாதம் இருந்து கருத்த மாதான்னு சொல்கிறேன், ஷாட் மாதா. அப்போ பிறகு இப்போ திருப்பி இப்போ வேலை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணும் தானே. உள்ள போன முறை பார்த்தவங்க வேலையில் நடந்து முடியலை வேலையை. அப்போ அந்த வேலை நடந்து கொண்டு கேட்க இப்போ அந்த அதுக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டேன். வெள்ளை மாதா பேச்சு கலர் மாதிரி அடிச்சுக்கிட்டேன். போன முறை வந்து அந்த கொண்டு வந்த மாதாவோட சுருவம் வந்து கருப்பாத்தான் அந்த கட்டையில் செஞ்சு அது அப்படியே தான். அது அப்படியே இருக்குது. அதில் வச்சிருக்க அந்த சுருவம் அதுதான் வெள்ளி ஆகி வச்சு கொண்டு இருக்கிற மாதாவை கருப்பாக்க முடியும். அண்ணாக்கு வந்து சிறப்பாக நடந்திருக்கு. அதாவது இந்த மாதாவிட்ட வேண்டி கொண்டு எங்களுக்கு இப்போ வந்த இடத்துலேருந்து ஒரு கஷ்டம் இல்லை. அவங்க தான் இருக்கிறோம். எல்லா மாதாவுக்கும் போகிறோம். லூசுக்கு போகிறோம், பத்திமாவுக்கு போகிறோம், இங்கே வரோம். ஆன்மீக நம்பிக்கை தானே. ஆன்மீகத்தில் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போகிறோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் பாட போறீங்களா? கொயரில் இருக்கிறீங்களா? கேரளா இருக்கிறோம். நான் இப்போ 40 வருஷத்துக்கிட்ட தெரியும். இன்றைக்கும் நாங்களாம் பாட்டுதான். எங்களை கூட இப்போ கிட்ட மனுஷெல்லாம் நிற்கிற மாதிரி மனுஷன் அக்கா நிற்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க பாடணும். வனமாதாக்கு உங்களை வேற இல்லை? இந்த வனமாதாக்கு இந்த முறை வேற டைம் இல்லாமல் போய் நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டோம். வைக்கிறதோட சின்ன ஒரு அதுவும் தேவாலயங்களுக்கு அதுக்கும் போனோம் முந்தி. இந்த முறை வேறையில உங்களை கண்டுனான். நீங்கள் போட்டியை தோணு கேட்க பார்த்துனான். அதுவும் பார்த்துனான். அவன் அங்கே வந்து நெதர்லாண்ட்ஸ் ஆன்மீக குரூப் தானே செய்கிறது. ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய பஸ் போகிறது. போன முறை நிறைய வந்தது, இந்த முறை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சபடி நான் சொந்தக்காரப்பட்ட பிறா போன்ற ஒரு பையன் வந்தவன். அவங்க கூட போயிட்டு கொடுக்கிறேன். நான் பக்கத்தில் இருந்து அவங்க பக்கத்தில். தெரியுமா? அப்போ நன்றி அண்ணா. தேங்க்யூ. அப்புறம் சந்திப்போம்.
பாருங்க எங்களுடைய அமுதர் வந்து ஷார்ட் மாதா, இதுதான் மெயினாக ஷார்ட் மாதா, அதுக்கு மெழுகு வச்சு ஏற்றுறார். இந்த மாதா தான் இங்கே இருக்கிற மெயினான மாதா. இங்கே அதை சுற்றி வந்து நல்ல கட்டைகளால் ஒரு சிற்பத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். வணக்கம் அக்கா. வணக்கம். ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க பாடும்போது பாக்குறது தூரத்துல இருந்து, ஆனா கதைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அண்ணாவை தெரியும் தானே, அண்ணாவோட கதைக்காது. சொல்லுங்க இந்த மாதாவை பற்றி நீங்க. அதாவது நிறைய புதுமை எங்களோட தமிழ்நாட்டு எங்களுடைய கத்தோலிக்க மக்கள் எல்லாம் இந்து சமய மக்கள் தான் கூட கூட்டம், அவங்க தான் கூட வருவாங்க எங்களை விட. இது வந்து 30 வருஷமா வந்து கொண்டிருக்கிறேன் தானே, அதனால ஒரு நம்பிக்கை சரியான ஒரு எங்க ஆன்மீக பணியை ஆரம்பிக்க முதலே நாங்கள் வர துவங்கிட்டோம். ஏன்னா நாங்க இங்க வந்து 81ஆம் ஆண்டு தமிழர்கள் திருவிழா தொடங்குறது முதலே தமிழ் பூசையில் வைப்பாங்க. அது சரி, நாங்க கூட 88 அக்கா எங்களை நாங்க வந்த உடனே எங்க கூட்டி வந்தோம். அந்த மாதாக்கு நீட்டி விட்டுட்டு வந்தேன். வந்து சேருவாங்க உடனே எங்க கூட்டி வந்தோம். புதுமையான மாதா, நம்பிக்கையோட பண்றாரு. எல்லாரும் நம்பிக்கையோட வச்சா நம்பிக்கையோட பண்றாரு. சும்மா வந்து அக்கா இந்தியாவா? ஸ்லாங் வந்து இந்தியாவா இருக்கு. நன்றி அக்கா. சரி, கல்லூரி படித்தாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா வருவோம். தமிழக கடவுள் வருஷத்துக்கு ஒருக்கா வைப்பாங்க. இன்னும் நிறைய ஜனம் வர இப்ப குறையும். போன முறை நிறைய பேர் வந்தவே, ஆனா இனிதான் இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்துல பூசை முடியத்தான் நிறைய பேர் வந்து புதுமை 30-40 வருஷம் வரும். அப்ப எல்லாரும் ஆச்சரியமா இடையில பாதியார் தமிழ்நாட்டில் நன்றி அக்கா. Thank you.
சரி உறவுகளே, இந்த காணொலியை வந்து இதோட வந்து நான் நிறைவு செய்கிறேன். அதாவது எனக்கு முடிந்த அளவுக்கு வந்து காணொலியில் எடுத்து காட்டியிருக்கிறேன். இந்த வேறு வேலை இருக்கிறபடியால் வந்து நேரத்துக்கு கிளம்பணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த தேவாலயம், அதாவது ஷாத் தேவாலயத்திலேருந்து இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிசு தமிழன். நன்றி, வணக்கம்.